நேற்றைய எபிசோடில் விஜய் சேதுபதி எக்ஸ்போஸ் ஆகுறாருங்க. என்னன்னா என்ன ஒரு சின்ன ரியாக்ஷனை வச்சு இவங்கெல்லாம் அரைப்பக்கம் எழுதுறாங்க, இதெல்லாம் நம்ம கேட்போமா அப்படிங்கிறாரு. இன்னொன்று என்னன்னா, கமல்ஜி என்ன சொல்லுவார்னா, நான் மக்களின் பிரதிநிதி, மக்கள் என்ன நினைக்கிறாங்களோ அதை நான் போய் கேட்பேன் பாரு. ஆனால் இவர் அந்த மாதிரி கேட்குற மாதிரி தெரியல. இவர் என்ன பிரதிநிதின்னு இவர் நினச்சிட்டு வாழ்கிறாருன்னா, நம்ம ஏதோ கேள்வி கேட்போமா, கேள்வி இது என்ன எக்ஸாமா நடக்குது, நீ என்னமோ கேள்வி கேட்கணும், அவங்க பதில் சொல்லணும். சுவாரஸ்யமே இல்லை விஜய் சேதுபதி. இந்த மயூர் போய் கேள்வி கேட்பாரு, அவங்க எந்த பதில் சொன்னாலும் நீ ஒத்துக்க மாட்டேன், உங்களுக்குள்ள மனசுக்குள்ளே இருக்கிற கேள்விக்கு பதில் சொல்லணும். அந்த மாதிரியான ஆட்கள் ரெண்டு வச்சிருக்கிற அரோரா சின்க்ளேயர், அவங்க நீங்கள் நினைக்கிறத சொல்லுவாங்க. ஏன்னா விஜய் சேதுபதி ஒரு விஷயத்தை க்ளோஸர் கொடுத்துட்டாருன்னா அது உலகமாக சரி அவங்க பேசுவாங்க. அவங்க கூட நீ பேசிக்க பாராஜா. அடுத்து நீங்கள் என்ன எதிர்பார்த்தீங்க? எக்ஸ் கண்டஸ்டன்ஸ் உள்ளே வருகையில் குஞ்சி குழாவி, இது பிக் பாஸ் வீடுங்க, இது ரத்த பூமி. இங்கே இப்படி தான் இருக்கும். கேம் முடியல விஜய் சேதுபதி. நீங்கள் ஏன் கேம் முடிஞ்சிடுச்சுன்னு நீங்களும் பிக் பாஸ் ரொம்ப பதட்டம் அடைகிறீங்க? ஏன்னா ஃபஸ்ட்டு ஃபைனலிஸ்ட்டு அறிவிச்சிருக்காங்க கரெக்டாக. அரோரா சின்க்ளேர் ஃபஸ்ட்டு ஃபைனலிஸ்ட், டிக்கெட் டு ஃபினாலே ஜெயிச்சதுனால. செகண்ட் ஃபைனலிஸ்ட்டு போகவே இல்லை. இந்த வாரம் சேவ் ஆகி போகிறவங்க தான் செகண்ட் ஃபைனலிஸ்ட், தேர்ட் ஃபைனலிஸ்ட். ஏன் அவசரப்பட்டு பிக் பாஸ் ஃபைனலிஸ்ட் 6 பேர், ஃபைனலிஸ்ட் 6 பேர்னு எதுக்காக? அவர் அவ்வளோ பேனிக்கு பதட்டத்தில் இருந்தாப்புல பிக் பாஸு. ஏன்னா சொல்லியிருக்கக்கூடாதுல்ல, பிக் பாஸ் எப்படி யாருடைய அனுமதியோட 6 பேரும் ஃபைனலிஸ்ட்டுன்னாரு. இந்த வாரம் போகிறாங்கல்ல, இவங்க தான் ஃபைனலிஸ்ட். விஜய் சேதுபதி எப்படி அறிவிச்சார், நீங்கள் தான் ஃபைனலிஸ்ட் அப்படின்னு? அவரை கூட அறிவிக்கலாம், ஏன்னா இந்த வாரம் வந்துடுச்சு அப்படின்னு சொல்லலாம். பட் இருந்தாலும் இந்த வாரம் நீங்கள் சேவ் பண்ணுவீங்களே, சேவ் பண்ணி அடுத்த கட்டம் முடியும் போது நீங்கள் ஃபைனலிஸ்ட்னு சொல்லணும். புரியுதா சேது? உங்களுக்கு கேம் ஃபார்மேட்டே புரியல சேது. எல்லாம் சரி பண்ணீங்க. ஐஷு டேடு அலறான் ஆள். ஐயோ எங்களுக்கு செகண்ட் ஆஃப் பார்க்கவே எங்களால் முடியல, ஏன்னா எக்ஸ்போஸ் ஆகுறாங்கல்ல அவங்க ஆதரிச்ச கண்டஸ்டன்ஸில். பதட்டத்தில் சுற்றிக்கிட்டு இருக்காங்க. இருக்கட்டும், நாங்கள் இதை பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருக்கோம், நல்லா இருக்குது. இன்னொன்று விஜய் சேதுபதிக்கு ஒன்று சொல்ல வந்தேனே, ஏன் அவர் எக்ஸ்போஸ் ஆகிறாரு இந்த இடத்துல? ஏன் அவருக்கு அந்த பதட்டம்? அவசரப்பட்டு எதுக்கு ஃபைனலிஸ்ட்னு அறிவித்தாங்க. ஆனால் தமிழக மக்கள் எப்படி அதை டீல் பண்ணியிருக்காங்க பாருங்கள். டக்குன்னு தூக்கிட்டாங்கங்க சாண்ட்ராவை. விஜய் சேதுபதி போன முறை சேனல் சொல்லிச்சான், ரெட் கார்டெலாம் வேணாம், கொஞ்சம் எல்லோ கார்டு ஏதாவது நம்ம வார்னிங் மாதிரி பண்ணிவிட்டு விட்ருவோம். ஏன்னா ஃபோன் பண்ணிட்டாங்க, ரெட் கார்டு கொடுத்தே ஆகணும் அப்படின்னு ரெட் கார்டு கொடுத்தாங்க. இந்த முறை என்னப்பா எபிசோடெலாம் முடிஞ்சிச்சு, ஓகேவா சேதனை வாங்கினேன், என்னப்பா இந்தாங்க ஒரு கார்டு. எதுக்குடா கார்டு? நான் ஃபைனலிஸ்ட்னு அறிவிச்சிட்டேன். நீ அறிவிக்கிறதுலாம் முக்கியம் இல்லை, கார்டை போய் காட்டு, யார் பேர்ரா இருக்கு நீ ஏன் பார்த்துக்க. என்னடா சாண்ட்ரா? ஆமாம், போய் கார்டை காட்டு. அப்படி காட்டினா நான் நியாயம் வாங்கி கொடுத்ததுக்கு என்ன ஆகுறது? இந்த மொமெண்ட்டை பார்க்கறதுக்காகவே இன்றைக்கி எபிசோடு பார்க்க போகிறேயா. ஐஷு டேடுக்கு செகண்ட் ஆஃப் பார்க்க பிடிக்கலையா? இன்றைக்கி பாருங்கள் வாங்க, எவ்வளோ தாட்டா காசு வாங்கியிருப்பீங்க நீங்களாம் பேர் பண்ண. ஒரு பெரிய கோஷ்டி பயங்கரமாக சுற்றிக்கிட்டு இருக்கு அரோராவை ஜெயிக்க வைக்க. பார்ப்போம், அரோரா ஜெயிக்க வாய்ப்பு இல்லை. அரோராலாம் ஜெயிச்சதுன்னா, ஆனால் இந்த கலோபரத்தில் திவ்யா ஜெயிக்க கூட வாய்ப்பு இருக்குது கோப்பையை.